குஜராத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 4000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி குஜராத்தின் மெஹ்சானா மாவட்டத்தில் உள்ள 51 வெவ்வேறு ஊர்களில் 108 இடங்களில் 4000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்துள்ளனர். அங்குள்ள புகழ்பெற்ற மோதேரா சூரியனார் கோயிலிலும் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்வில் பல குடும்பங்கள், மாணவர்கள், யோகா ஆர்வலர்கள், மூத்த குடிமக்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் உற்சாகமாக பங்கேற்றனர். இதனிடையே ஒரே நேரத்தில் 4000க்கும் மேற்பட்டோர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் கிளாம்பாக்கத்தில் 88.52 ஏக்கரில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சிஎம்டி சார்பில் 393 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். நாள்தோறும் 1,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்ல ஏதுவாக இடவசதி உள்ளது. பிரதான கட்டிடத்தின் அடித்தளங்களில் 1000 கார்கள் மற்றும் 2000 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பேருந்து நிலையத்துக்குள்ளேயே அவசர சிகிச்சை மையமும், மருந்தகமும், 24 மணி நேரமும் செயல்படும் ஆம்புலன்ஸ் வசதியும் உள்ளது. ஜப்பானில் புத்தாண்டு தினமான ஜனவரி 1 ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 30 அதிகரித்துள்ளது. சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டிருந்தாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இப்போதைக்கு தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்ல வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுவரை 30 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுவதாக அரசு தரப்பு தெரிவிக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தில் கச்சத்தீவு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு அந்தோணியார் ஆலய திருவிழா பிப்ரவரி 23 தேதி மாலை 4 மணியளவில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தொடர்ந்து திருச்செப்பமாலை, இரு நாட்டு மக்களும் சேர்ந்து தூக்கி வரும் சிலுவை பாதை நிகழ்ச்சி, நற்கருணை ஆராதனை, இரவு அந்தோணியாரின் சொரூபம் வைக்கப்பட்ட தேர் பவனி நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிப்ரவரி 24 தேதி சிறப்பு திருப்பலி, கூட்டுப் பிரார்த்தனை தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெற்று விழா நிறைவடையும். திருச்சியில் விமான நிலைய புதிய முனையம் உட்பட 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களின் தொடக்க விழா, பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வந்தடைந்தார். முதல் நிகழ்ச்சியாக பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அங்கு உரையாற்றிய பிரதமர் மோடி, எனது மாணவ குடும்பமே, புதியதோர் உலகு செய்வோம் என்ற பாரதிதாசன் கூற்றுப்படி 2047 நோக்கி பயணிப்போம். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவின் திறமையை நமது இளைஞர்கள் உலகுக்கு பறைசாற்றுகிறார்கள். மாணவர்கள் பட்டம் பெற்றதில் ஒட்டு மொத்த சமூகத்துக்கும் பங்கு உண்டு. இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை உள்ளது. இந்த சமூகம் உங்களை நம்பிக்கையுடன் பார்க்கிறது. வரலாற்றில் பல மாற்றங்கள், சாதனைகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் மாணவர்களே. கற்கும் கல்வி அறிவை வளர்ப்பதோடு சகோதரத்துவம், நல்லிணக்கத்தையும் வளர்க்க வேண்டும். பல்கலையில் படிப்பதோடு உங்கள் கற்றல் நின்று விடக்கூடாது என்று கூறினார். ஜப்பானில் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ஹனேடா விமான நிலையத்தின் ஓடுபாதையில் கடலோர காவல்படை விமானம் மீது ஜப்பான் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மோதியதில் பயங்கர தீ விபத்துக்கு ஏற்பட்டது. இதில் 5 பேர் உயிரிழந்தனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டோக்கியோ ஹனேடா விமான நிலையத்தின் ஓடுபாதையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டபோது ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 379 பயணிகள் இருந்தனர். உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான ஹனேடா விமான நிலையத்தில் இது மாதிரியான மோதல் சம்பவங்கள் நடந்ததில்லை என்று கூறப்படுகின்றது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 17, 18 தேதிகளில் தொடர்ச்சியாக பெய்த அதிக மழையால் பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் 1,00,000 கன அடிக்கு மேல் தாமிரபரணியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆற்றங்கரையோர குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்து பாதிப்புகள் ஏற்பட்டன. 1992 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை விட அதிகமாகவே தாமிரபரணியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடியதாக முதியோர்கள் தெரிவிக்கிறார்கள். தாமிரபரணியில் வெள்ளம் வரும்போதெல்லாம் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் மேடான இடங்களுக்கு இடம்பெயர்வது அவ்வப்போது நடைபெறுகின்றது.
தாமிரபரணி ஆற்றின் கரையில் சிந்துபூந்துறையில் உள்ள பல வீடுகள் தெருவின் தரையிலிருந்து 10 படிகள் ஏறிச் செல்லும் உயரத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளன. ஆற்றில் வெள்ளம் வரும் நேரத்தில் வெள்ள நீரால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதிருக்கவே இந்த விதமாக வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்தில் நம் முன்னோர்களிடம் காணப்பட்ட முன்னெச்சரிக்கை உணர்வை இன்று நாம் தவறவிட்டதாலேயே ஆற்று வெள்ளம் மாநகரையே புரட்டி போடும் அளவுக்கான சேதத்தை உருவாக்கி சென்றிருக்கிறது என்று இப்பகுதியைச் சேர்ந்த முதியவர்கள் கூறியுள்ளனர். ஆற்றின் கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் குடியிருப்பை அமைத்த விதம், 8 அடி 10 அடி உயரத்தில் வீடுகளை அமைத்த முன்னெச்சரிக்கை பாங்கு போன்ற நம் முன்னோர்களின் பட்டறிவை நாம் தொலைத்து நிற்கிறோம். நம் முன்னோர்களின் ஞானமேட்டுருவாக்கமே இன்றைய நமது தேவையாக இருக்கிறது. திருச்சியில் 1112 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலைய முனையத்தை பிரதமர் மோடி நேற்று திறந்து வைத்தார். பல்வேறு துறைகளில் 20,140 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களில் நிறைவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 5,915 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 47,320 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 30 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாயாக விற்கப்படுகின்றது.